அடுத்ததாக இந்த ரமலான் மாதத்தில் தராஹ்வீ என்ற ஒரு தொழுகை தொழுவார்கள். இந்த தராவீஹ் என்று சொல்லக்கூடிய தொழுகைக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குதா என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். தராவி என்ற பெயரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு தொழுகையும் நமக்கு கற்றுத்தரவில்லை. தராவீஹ் என்று சொன்னால் ஓய்வுகள் என்று அர்த்தம். தர்வீஹத்துன் என்றா ஓய்வென்று அர்த்தம். 20 ரக்காத்துகள் தொழும்போது 10 தடவைகள் ஓய்வெடுப்பார்கள். 2 ரக்காத்துக்கு ஒரு முறை ஓய்வெடுக்கும் காரணத்தினால் அது தராவீஹ் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி ஓய்வெடுத்து பல ஓய்வுகளை கொண்ட தொழுகையாக இருப்பதனால தராவி என்ற ஒரு பெயர் வந்திருக்குது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது தராவீஹ் என்று சொல்லி ஒரு தொழுகையை தொழுந்து இருக்கிறாங்களான்னு கேட்டால் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அப்படி தொழுகை ஒன்று தொழுதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதுக்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எப்படி இரவு தொழுகை நடைபெற்றிருக்கிறது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு தாபி ஒருவர் வந்து கேட்கிறாரு. அபு சலமா என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து கேட்கிறாரு, சால ஆயிஷத்த ரலியல்லாஹு அன்ஹா கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான, ரமலான் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை எவ்வாறு இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, ஃபகாலத் மாகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரகா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் 11 ரக்காத்துகளுக்கு கூடுதலாக தொழுததே இல்லை என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. யுஸல்லி அர்பஅன் ஃபலா தஸல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, 4 ரக்காத் தொழுவார்கள், அதனுடைய நீளத்தையும் அழகையும் பற்றி என்னிடம் கேட்காதே. சும்மா யுஸல்லி அர்பஅன், பிறகு 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். ஃபலா தஸல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய நீளத்தையும் அழகையும் பற்றி என்னிடம் கேட்காதே. சும்மா யுஸல்லி ஸலாசன், பிறகு 3 ரக்காத் தொழுவார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத் தொழுதார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விளங்கப்படுத்துகிறாங்க. அபூ சலமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே 1147வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் ரமலானிலையும் ரமலான் அல்லாத காலங்கள்லையும் 11 ரக்காத் தான் தொழுந்திருக்கிறாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்போ ரமலான் அல்லாத காலங்களில் விசேடமான ஒரு தொழுகை ரசூலா தொழுதாங்களா? இரவு தொழுகையை தான் தொழுதிருக்கிறாங்க. கியாமுல் லைல் என்று இரவில் நின்று வணங்கும் தொழுகை, தஹஜ்ஜத் என்று இரவில் விழித்து வணங்கும் தொழுகை, வித்ர் என்று ஒற்றைப்படையாக தொழும் தொழுகை என்ற பல பேர்களில் இருக்கக்கூடிய இரவு முதல் சுபஹு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே தொழுகையை தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுந்திருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையை தொழுதிருக்கும் போது நாங்கள் எப்படி ரமலானில் மட்டும் விசேடமாக தராஹ்வீ என்ற பேரில் 20 ரக்காத்துகளை கொண்ட ஒரு தொழுகையை தொழுவோம்? அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததற்கு நேரடி ஆதாரம் இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் தராவி தொழுததாக ஒரு அறிவிப்பு வருது. அந்த அறிவிப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழாத ஒருவர், ரசூல்லாவை சந்திக்காத நபி தோழராக இல்லாத ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் 20 ரக்காத் தொழுதார்கள் என்று ஒரு அறிவிப்பு வருது என்று சொல்கிறார். அவர் சொல்ல எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? ரசூலோட காலத்தில் வாழ இல்லையே, ரசூலாவை சந்திக்கலையே, ரசூலாவை சந்திக்காத ஒருவர் ரசூலா 20 ரக்காத் தொழுதார் என்று எப்படி அறிவிக்கலாம்? எனவே அந்த செய்தியை வைத்து நாங்கள் அமல் செய்ய முடியாது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் 20 ரக்காத் தொழுதார்கள் என்ற ஒரு செய்தியை முன்வைப்பார்கள். ரசூல்லாவுடைய காலத்தில் ஆதாரமாக இருக்கக்கூடியது தான் நமக்கு மார்க்கமாகும். ரசூல்லாவுக்கு பிறகு மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் பிற்காலத்தில் வந்த யாருக்கும் மார்க்கத்தில் எதையும் நுழைவிப்பதற்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே பிற்காலத்தில் வந்தவர்கள் இந்த மாதிரி ரசூல்லாவுக்கு பிறகு நாங்கள் மார்க்கத்தில் 20 ரக்காத் உண்டு செய்தார்கள், அதை ஆதாரமாக காட்டுவோம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் 20 ரக்காத்துகள் தொழுவித்தார்களா? இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் தொழுதார்கள் என்று வருது. மக்கள் தொழுதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பா? இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? மக்களை எல்லாத்தையும் 11 ரக்காத் தொழுவிப்பதற்கான ஏற்பாட்டை தான் செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை வந்து எத்தனை ரக்காத் தொழுவிக்க வச்சாங்க என்ற ஒரு செய்தி நேரடியாக முவத்தா மாலிக்ல 232வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. கால அமர உமர் இப்னுல் ஹத்தாப உபை இப்னு கஅபின் வ தமீமத் தாரிய, தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஐயக்கூமா லின்னாசி, மக்களுக்கு தொழுகையை நடத்துமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளையிட்டார்கள். எத்தனை ரக்காத்துகள்? பி 11 ரக்காத்தன், 11 ரக்காத்துகள் தொழுவிப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
11 ரக்காத் தானே தொலை வைத்தாங்க. அதான ரசூலோட காலத்தில் உள்ள நடைமுறை, அப்படியே சரியாக வருகிறது. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எது நடைமுறையோ அதுதான் நமக்கு மார்க்கம். மேலதிகமாக அவர்கள் உமர் அல்லாண்ட காலத்தில் மக்கள் செஞ்ச செயலை எடுத்து காட்டினாங்கண்டா, உமர் அலி அல்லாஹ் அவங்க எதுக்கு பொறுப்போ அந்த செய்தியை நாங்கள் ஆதாரமாக காட்டுறோம். 11 ரக்காத் தான் தொழுது சுன்னத்தான நிலையில், நஃபீலான நிலையில் அல்ல, சுன்னத்தான நிலையில், ரக்காத்துகளுடைய எண்ணிக்கை வரையறுக்கப்பட்ட நிலையில் இரவு தொழுகையாக 11 ரக்காத் என்று இந்த செய்திகளில் பார்க்குறோம். அதே நேரத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மைமுனா ரலியல்லாஹு வீட்டில் ரசூலா தங்குற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ரக்காத்துகள் தொழுதார்கள் என்ற ஒரு செய்தி வருது. அப்போ அங்கே பிரத்யேகமாக 13 ரக்காத் தொழுந்திருக்கிறாங்கன்றதுலையும் அதிகபட்சமாக 13 ரக்காத்து தொழலாம் என்பது தான் நமக்கு விளங்குது. ரசூல்லாவுடைய வளமையான நடைமுறை 11ஆகவும் ஒரு விதிவிலக்காக 13 ரக்காத்தும் ரசூலா தொழுந்திருக்கிறாங்கன்றதையும் வச்சு 13 வரைக்கும் இரவு தொழுகைയുടെ எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாமே தவிர கண்டிப்பாக 23 வரைக்கும் அதை அதிகப்படுத்துவதற்கு எந்த ஒரு மார்க்க ஆதாரமும் இல்லை. எனவே தராவி என்ற பேரில் ஆரம்ப நேரத்தில் 20 ரக்காத்தும், மீண்டும் கடைசி 10 நாட்களில் இரவு நேரங்களில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் 11 ரக்காத் கியாமுல் லைல் என்ற பேரில் இந்த மக்களை முழு குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய விதத்தில் இந்த சமூகத்தின் தலைவர்களாக மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குழப்பமான நிலைக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை 11 ரக்காத் தான். 11 ரக்காத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெடுகிலும் நடைபெற்றிருக்கிறது. அது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் அதுதான் நடைமுறையாக இருப்பதிலிருந்து நாங்கள் இரவு தொழுகையாக தராவி என்று தனி பேரெல்லாம் கிடையாது. அப்படி யாராவது பேர் வச்சு பிரத்யேகமான தொழுகையை உருவாக்கினால் அது மார்க்க ரீதியாக தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. இரவு தொழுகை என்ற பேரில், தஹஜ்ஜுத் என்ற பேரில், கியாமுல் லைல் என்ற பேரில் வரக்கூடிய தொழுகை 11 ரக்காத்து தான். அது ரமலானிலும் தான், ரமலான் அல்லாத காலங்களிலும் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.